கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி அன்ன பாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் சங்கீதம் 22:2. அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். இதுதான் தேவன் நமக்கு தருகிற வசனம். எவ்வளோ அருமையான வசனம் பாருங்க. நம்முடைய ஒவ்வொரு மன விருப்பத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறது மட்டும் இல்லைங்க, நம்முடைய ஜெபத்தையும் அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். தாவீதுடைய எல்லா ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் அதுக்கு பதில் அளித்து கொண்டே இருந்தார். அதுபோல தாங்க இன்னும் நம்ம நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டார், ஈசாக்குடைய ஜெபத்தை கேட்டார், யாக்கோபுடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம். அதுபோல தாங்க இன்றைக்கி நீங்களும் நானும் நிறைய காரியங்களை தேவனிடத்தில் ஜெபித்து வருகிறோம். அந்த காரியங்கள் நடக்கலையே என்று சொல்லி நீங்கள் மனம் புலுங்கி மனம் சோர்ந்து இருக்கிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், நான் அல்லங்க, ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவனிடத்தில் மிகுந்த ஜெபத்தோடு தான் காத்திருந்து இந்த வார்த்தைகளை பெற்று உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறேங்க. நான் ஒன்றும் இல்லைங்க, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கி உங்கள் மன விருப்பத்தை அவர் கேட்டு தந்தருளுகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜெபத்தை தள்ள மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என் ஜெபத்தை தள்ளி விட்டாரோ, என் ஜெபத்தை கேட்கலையோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஒரு அரசியல்வாதிகிட்ட ஒரு பெட்டிஷனை நம்ம வைக்கிறதா இருந்தால் அவங்க அதுக்கு லஞ்சம் கேட்பாங்க. இன்னும் அநேக காரியங்களை கேட்டு நம்மளை இடையூறு செய்வாங்க. ஆனால் நம் தேவாதி தேவன் உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராதா, என் மகன்கிட்ட இருந்து ஒரு ஜெபம் வராதா, அதை நான் எப்பொழுது நான் செய்வேன், நிறைவேற்றுவேன் என்று சொல்லி உங்கள் அருகே காத்திருக்கிறார். ஆமாங்க, இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என்னென்ன காரியத்தை நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது இந்த ஜெபம் கேட்கலையோ நினைக்கிறீர்களோ, அந்த ஜெபத்தை இன்றைக்கு தந்தருளுகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.